அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கும்ப ராசியில சஞ்சரிக்க காலகட்டத்தை எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுதான் இந்த மாசி மாத பலன்கள். சரிங்களா? பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், இவங்க 4 பேருமே, சுக்கிரன் பகவான் உட்பட இவங்க 4 பேருமே கும்பராசியில தான் இருக்காரு. சனி பகவான் மீனராசியில இருக்காரு. சுக்கிர பகவானானவர் மாசி மாதம் 17ஆம் தேதிக்கு பின் மீனராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார். மாசி மாசம் 23, அதாவது கடைசி காலகட்டத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரிங்களா? அதே மாதிரி சிம்மத்துல கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள். அதே மாதிரி செவ்வாய் பகவானும் மாசி மாசம் 11ஆம் தேதிக்கு பின் கும்பத்துக்குள்ள வந்துடுறாரு. அப்ப 5 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாளைக்கு கும்பத்துல இருக்கு. இப்படி நடக்கிறதுனால எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? இது உலக ரீதியா பார்த்தோம்னா வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள் நிறைய நடக்கும். குறிப்பா ராகுவோட அனைத்து கிரகங்களும் சேர்றதுனால பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த கற்களாக இருக்கட்டும், இல்ல ஆயில் சொல்லக்கூடிய பெட்ரோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது மொத்தத்துல பூமி ஆழமான இடத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த நடக்கக்கூடிய விஷயங்களுக்குரிய வர்த்தகங்கள் மிகப்பெரிய லெவல்ல பேசும் பொருளாகவோ இல்ல மாற்றத்துக்குரிய சடன் இன்க்ரீஸ், அதாவது ஒன்னும் திடீர்னு விலை உயரும், இல்லாட்டி திடீர்னு விலை குறையும். அதாவது இப்ப பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னா பெட்ரோல் திடீர்னு 45 ரூபா 50, இதெல்லாம் நடக்காது, சாத்தியக்கூறு இல்லை. அதே மாதிரி பெட்ரோல் திடீர்னு 150 ரூபா போகுமானா அதுக்கும் சாத்தியக்கூறு இல்லை. வேணா திடீர் ரைஸ் டவுன் இருக்காது. பட் ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதிரி 5 கிரகங்கள் சேரும் போதுல ஏற்றத்தாழ்வு, அதாவது திடீர் மாற்றம், இந்த பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள்ல ஏதோ ஒண்ணு. இப்ப தங்கமும் பூமிக்கு அடியில தான் கிடைக்குது. திடீர்னு போன மாசம் பார்த்தோம்னா சர்ன்னு ஏறுனுச்சு. அந்த மாதிரி ஏதாவது சர்ன்னு ஏறுற மாதிரி ஏதோ ஒண்ணு பூமிக்கு அடியில கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல மாற்றம் இருக்கும். விலை உயரும், விலை குறையும், வர்த்தக ரீதியான பொருட்கள்ல நடக்கும் அப்படிங்கிறது இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் இந்த ராகுவோட எல்லா கிரகங்களும் சேர்றதுனால, அதாவது அனைத்து ராசி அதிபர்களும் ராகுவோட சேர்றாங்க. அப்ப எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். துலா ராசி என்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சேர்கிறது. 5 கிரகங்கள், இன்னும் சொல்ல போனா ராசியாதிபதி 5க்கு போறாரு, எல்லா கிரகங்களுமே சேருது. சோ இந்த காலகட்டம் எப்படின்னா, நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏதோ ஒரு கிரகத்தின் அடிப்படையில, அதாவது குரு பாக்குறாரு, ராகு இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, சூரியன் இருக்காரு, புதன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு. புதனால் கொடுக்கக்கூடிய கிரக குழந்தைக்கு மட்டும் பாதிப்பு. வேணா புதன் வக்ரம் ஆகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜனன காலத்துல லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி யாருன்னு நமக்கு தெரியாது. லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி, லக்கணம் தெரிஞ்சாதான் லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி சொல்ல முடியும். அவங்க மூலியமா இது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இத்தனை கிரகங்கள் சேர்றதுனால குழந்தை பாக்கியம் நிச்சயம் இந்த காலகட்டத்துல உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் என்ன? சூரியன் ராகு சேர்க்கை, குரு பார்வை. இது அதிகமா எப்படி இருக்கும்னா, நான் பெரியவன் நீ பெரியவன், நீ என்ன என்னோட பெரியாளா, நான் என்ன உன்னோட பெரிய சின்னாளா அப்படிங்கிற ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளத்தினாலே இந்த பிரிவினை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். குருவும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்க ராசியை பார்க்கறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறாரு, ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுல சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். மன நிம்மதியோட தூங்குவீங்க. நிம்மதியா தூங்குறேன்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் பரிபூர்ண நிவர்த்தி அடையும். காரணம் என்ன? சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலுமே அந்த 4ஆம் அதிபதி 6ல போய் உட்கார்றது, அந்த 5ஆம் இடத்துல ராகு இருந்து எல்லாத்தையும் இது பண்றதுங்கிற சேர்த்து இது பண்றதுங்கிறது உங்களுடைய ஆளுமைக்கு கீழ் எல்லாம் கொண்டு வர்றது. என்னன்னு சொல்ல போனா, நீங்க சண்டை போடுறவர் கிடையாது. நீங்க சண்டை போட்டு எல்லாரும் என் கண்ட்ரோலுக்கு வரணும், என் காலடி கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மைக்கு கொண்டு போகும். பவர் உங்க கைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். வேணா நான் உங்க ராசி அதிபதி சுக்கிரனோட ராகுவும் சேர்ந்துறாரு, சூரியனும் சேர்ந்துடுறாரு, செவ்வாய் சேர்றாரு. சோ எல்லாருமே சேரும் போதுல என்ன ஆகும்? உங்களை சுத்தி பவர்ஃபுல் பர்சன்ஸ் இருக்கும் போது நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க அவங்களை எதிர்த்து நிக்க வேண்டாம், நயந்துக்கிட்டாவே போதுமானது. அவங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்க. சரிங்களா? பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும்.
அதே மாதிரி குலதெய்வ கோயில் வழிபாடு இந்த நேரத்துல அற்புதமான பலன்களை தரும். முடிஞ்சா இந்த சிவராத்திரிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மாசி மாசத்துல 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்குல வரும். அந்த டயத்துல போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாவும் சிறப்பாகவும் இருக்கும். சோ நீங்க இந்த வேலையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால தந்தை இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி உங்களுக்கு குருமா இருப்பவர்கள், அதாவது யாரு சொல்றதை நீங்க கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சிருப்பீங்க. நீங்க இவங்க சொல்றதை கேட்கலாம் அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பாங்க. காரணம் என்ன, இப்படி எல்லாம் இருந்தாதான் இவன் கத்துக்குவான் அப்படிங்கிறதுக்காண்டி. அதாவது சோதனை வர்றதே சாதிக்கிறதுக்கு தான். அந்த சாதனையை உருவாக்குறதுக்காண்டி உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் அமைச்சு தருவாங்க. குருவா இருக்கிறவங்க உங்க அப்பா, இந்த மாதிரி ஆட்கள் அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வாங்க. சரிங்களா? உடன் பிறந்த சகோதரர்களின் சப்போர்ட் கிடைக்கும். சுத்தி இருக்கிறவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். துணிச்சல் அதிகமா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கைகூடி வரும். எந்த பாதிப்பும் இருக்காது. அதுலயும் எந்த குறையும் இருக்காது, நல்லபடியா இருக்கும். வருமானமும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ இந்த காலத்துல வருமானம், திருமணம், குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கு. பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் பாதிப்புங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். மற்றபடி யாருக்கும் பாதிப்பு இருக்காது. வேணா 4ஆம் அதிபதி 6ல 9ஆம் அதிபதி வக்ரம் பெறுகிறார். சோ இந்த அமைப்பு வந்து பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் செய்வர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பே ஒழிய பெற்றோர்களோட சேர்ந்து இருந்து அவங்க சொல்றதை கேட்கறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களோட பூமி பாக்கியம், உண்மையிலே பூமி பாக்கியம் அற்புதமா இருக்கும் உங்களுக்கு. வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, காளமாடு. பொதுவா இப்ப இந்த நேரத்துல ஜல்லிக்கட்டு நடக்கும். உங்க மாடு பிரைஸ் அடிக்குன்னே சொல்லலாம். அடிச்சுக்கிட்டே இருக்கும், பிரைஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி டிராக்டர் வாங்கணுங்கிறது, லாரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, டெம்போ வாங்கணும், மினி டெம்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வாங்கலாம். சூழ்நிலை உருவாகும். கடன் துணி கொடுப்பாங்க உங்களுக்கு. நான் கடன் தரேன், நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முன் வருவாங்க. சோ இதுல எல்லாம் போட்டி இருக்கிற இடத்துல எல்லாம் வெற்றி உங்களுக்கு உண்டு. கால்நடை இந்த மாதிரி போட்டி, பைக் ரேசிங் இந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? தாயாருடைய உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு. அப்படிங்கும்போது தாயாரோட உடல்நிலை இந்த நேரத்துல பாதிக்கும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. எதா இருந்தாலும் துணிஞ்சு செய்யக்கூடிய அமைப்பு. சரிங்களா? எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் ஜீரண உறுப்புகளை மட்டும் கவனமா இருந்தா போதுமானது 40 வயதை கடந்தவர்கள். ஏன்னா செரிமானம் ஆகாது, பல் எலும்பு பாதிக்கப்படும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? ரத்த நாணங்கள் கம்மியா இருக்கிறது, அதே மாதிரி இளம் பெண்களா இருக்கும்போது ரத்தம் கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். லோ பிபி இருக்கிறவங்க எல்லாம் கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் டக்குன்னு மயக்கம் வந்துடும், டக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கங்க. சரிங்களா? லோ பிபி, ரத்தம் கம்மியா இருக்கிறவங்க, எலும்பு பல் பிரச்சனை உள்ளவங்க, இன்னும் இப்படி லைனா எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லயோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயோ இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா எல்லாமே சாதகமான தன்மை வர நேரத்துல உங்களுக்கு பாதிப்புங்கிற மாதிரி இருக்கு, பாத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு இந்த காலகட்டத்துல அற்புதமா உங்க பேர் வெளியில வர அளவுக்கு பெரிய பெரிய சொத்துக்களை நீங்க இந்த நேரத்துல கையாழ்ந்து வித்து முடிப்பீங்க. அதனால உங்களுக்கு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல உங்க பேர் சாதிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருவீங்க. சரிங்களா? அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ராகுவோட தான் அனைத்து கிரகங்களும் சேர்ந்து 5ஆம் இடத்துல. 5ஆம் இடங்கிறது ஆழ்மன எண்ணங்கள், காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பை குறிப்பிடுறது, குலதெய்வத்தை குறிப்பிடுறது, குழந்தைகளை குறிப்பிடுறது. சோ உங்களோட விஷயங்கள் இப்ப நான் சொன்ன எல்லாமே சக்சஸ் ஆயிரும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோல பேசியிருக்கேன் ஆரம்பத்துல. பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் செய்வர்களுக்கு பாதிப்பு உண்டாகும், அது உங்களுக்கு தான். சோ ரொம்ப அமைதியா இருங்க. உங்க பேரு வரும். நீங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி உண்டாகும். உங்களால பல பேருக்கு மனசு சங்கட்டம் உருவாகும். ஆனால் யாரை சங்கடப்படுத்துறோம், யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறத கவனம் பண்ணிக்கங்க. சரிங்களா? என்னால முடியுங்கிறதுக்காண்டி, இளமையில என்னால முடியுங்கிறதுக்காண்டி நான் செய்யற ஒரு வேலை முதுமையிலையும் அதே வேலையை என்னால் செய்ய முடியும்னு 100% ஷுவர் சொல்ல முடியாது. சோ எப்ப எந்த வேலையை பார்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கண்டிப்பா உங்களுக்கு முதன்மைத்துவம் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா மாசி 23க்கு பின் கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா
உங்களுக்கு முதன்மைத்துவம், முக்கியத்துவம், முன்னுரிமைத்துவம் கொடுப்பாங்க. ப்ரொமோஷன் அறநிலைத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரொமோஷனோ இல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டோ நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க பணியில குறிப்பா அந்த வாத்தியார் சம்பந்தப்பட்ட துறையில பினான்ஸ் செக்டர்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஊதிய உயர்வோ இல்லாட்டி ப்ரொமோஷனோ ஏதோ ஒண்ணு உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். சரிங்களா? தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறிது கவனம் தேவை. ஏமாத்துறவங்க உங்களை சூழ்ந்து நிற்பாங்க. ஏமாத்திரணும், ஆட்டையை போட்டுறணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் சூழ்ந்து நிற்பாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாவே எந்த பாதிப்பும் வராது. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் பதிப்புல உங்க பேரை பதிச்சிருவீங்க. படிப்புல என் பேரை பதிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஸோ படிப்பை பொறுத்தவரை மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வயசு தடுமாறுற அமைப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அப்படிங்கிறதையும் சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தது விஷாக நட்சத்திரக்காரர்கள். விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மருத்துவ செலவு, தேவையற்ற மருத்துவ செலவு, ஏன் செலவு பண்றோம்னே தெரியாம மருத்துவ செலவு நடக்கும். இதுக்கு காரணம் 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மருத்துவ செலவு, அதாவது உங்களோட உடல் உழைப்பை கெடுத்து உங்களை செயல்பட விடாம பண்ணி படுக்க போட்டு சோம்பேறியாக்கி அதனால வியாதி வர வைக்கும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சோம்பேறித்தனத்தினால வர வியாதிக்கு மருந்தே கிடையாதும்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கலா ஆக்டிவா இருக்க பாருங்க. வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு அருமையா இருக்கு இந்த காலகட்டத்துல. வெளிநாடு நிச்சயம் உங்களுக்கு இப்போ எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தோட சனி தொடர்பு கொள்றது வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கும். மருத்துவத்துறையில இருக்கிறவங்களா இருந்தா, அதாவது நீங்களே ஒரு டாக்டரா இருந்தா உங்களுக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஒர்க் ப்ரெஷரோட சேர்த்து ப்ரொமோஷன் கிடைச்சிடும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைச்சிடும். இல்லாட்டி நீங்க நினைச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இல்ல இப்ப நீட் எக்ஸாம் எழுதுறேன், யூஜி பிஜி பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா அந்த பிஜி பண்றதுக்குள்ளான நினைச்ச கோர்ஸுக்குள்ளான பிஜி கோர்ஸே கிடைக்கும் விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு. காரணம் என்ன? 12ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்றதும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெறுறதும் ஃபுல்லா பாசிட்டிவா கொடுப்பாங்க இந்த மாதிரி அமைப்புக்கு. சரிங்களா? அதே மாதிரி மருத்துவ செலவு நடக்கும்னு சொன்னேன். டாக்டர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா மாணவர்கள் படிப்பு விஷயத்த இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ரொம்ப எல்லாம் படிக்க மாட்டீங்க, பார்த்துக்குவோம் செஞ்சுக்குவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமா படிங்க. குறிப்பா கல்லூரி மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா படிங்க. எல்லாரும் எல்லாம் பண்ணுவாங்க தான், நீங்க அதை வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லை நானும் அவங்களுக்கு ஈக்குவலா டஃப் கொடுத்து போவேன் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா படிப்பு போயிடும், லைஃப் போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.